ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய ரவுடியான சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கிட்டு கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபராக தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்டர்போல் மூலமாக இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் சம்போ செந்திலுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறை பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு மூலமாக இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சம்போ செந்தில் சென்னையில் தங்கி நேபாள் மூலமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்போ செந்தில் பல நாடுகள் தலைமுறையாக இருந்து வருவதாக கூறப்பட்ட ஒரு நிலையில் தான் கொடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் என்பது சர்வதேச அளவில் தேடப்படக்கூடிய நபர்கள் எங்கிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமலாக்க அதிகாரிகள் வந்துட்டு அவர்களை தற்காலிகமாக கைது செய்வதற்கான ஒரு கோரிக்கையாக கொடுக்கப்படுவது வழக்கம். அது போன்றுதான் தற்போது சம்போ செந்திலை அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் கைது செய்து சென்னை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் வகையில் இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சம்போ செந்திலுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கின்ற நிலையில தற்போது இன்டர்போல் உதவி நாடி ரெட் கார்னர் நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் சம்போ செந்தில் எங்கு உள்ளார் என்ற இருப்பிடத்தை கண்டறிந்து அந்த நாட்டின் அதிகாரிகளோட உதவியோடு அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை சென்னை காவல்துறை தற்போது இறங்கியிருக்கிறது.